வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜக அரசின் ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். இது கூட்டாட்சி முறையை அச்சுறுத்துவதாகவும் அதிகாரத்தை ஒரு தனிநபரின் கைகளில் மையப்படுத்தக்கூடும் என்றும் கூறினார். சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டப்பிரிவின் மாநில மாநாட்டில் பேசிய ஸ்டாலின், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் மற்றும் ஒரே மாதிரியான உடைக்கட்டுப்பாடு மற்றும் உணவு வகைகள் உட்பட ஒரே மாதிரியான தேசிய அடையாளத்தை திணிப்பதற்கான பாஜகவின் பரந்த நிகழ்ச்சி நிரலில் ஓனோ ஒரு பகுதியாகும் என்று வாதிட்டார். ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவது ஒற்றையாட்சி அமைப்புக்கு வழிவகுக்கும் என்றும் மாநிலங்களின் சுயாட்சி மற்றும் அரசியலமைப்பின் கூட்டாட்சி அமைப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் வலியுறுத்தி பாஜக கூட்டாளிகள் மற்றும் ஜனநாயக சக்திகள் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாஜக தனது நோக்கங்களை முன்னேற்றுவதற்காக தவறான தகவல் பிரச்சாரங்களை பயன்படுத்துவதாகவும் பொதுமக்களின் கருத்தை வடிவமைக்க ஊடக கையாளுதல் மற்றும் பிரச்சாரத்தை பயன்படுத்துவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்த தந்திரோபாயங்களை எதிர்த்து ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் திமுகவின் சட்டப்பிரிவை வலியுறுத்தினார். கூடுதலாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிகாரத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாக அவர் விமர்சித்தார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் ஜனநாயக கொள்கைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரித்தார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் பங்கையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். அவரது நடவடிக்கைகள் கூட்டாட்சிக்கு எதிரானதாகவும் திமுகவை குறிவைத்ததாகவும் இருந்தபோதிலும் அவை தற்செயலாக திராவிட சித்தாந்தத்தின் பொருத்தத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. ஸ்டாலினின் கூற்றுப்படி ஆளுநரின் நடத்தை மாநில சுயாட்சிக்கான கட்சியின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது மற்றும் சமூக நீதி மற்றும் கூட்டாட்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. கட்சியின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கும் சமூக நீதிக்காக போராடுவதற்கும் திமுகவின் சட்டப்பிரிவு ஆற்றிய பங்களிப்பை ஸ்டாலின் பாராட்டினார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான சட்ட போராட்டங்கள், பண்ணை சட்டங்கள் மற்றும் ஏனிடிக்கு எதிரான சட்ட போராட்டங்கள், அத்துடன் மருத்துவ கல்வியில் ஓபிசிகளுக்கு 27% இடஒதுக்கீட்டை பெறுதல் உள்ளிட்ட பல முக்கிய சாதனைகளை அவர் மேற்கோள் காட்டினார். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கான நிலத்தை மீட்டெடுப்பதிலும் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 5500 மருத்துவ இடங்களை சேர்ப்பதிலும் சட்டப்பிரிவு முக்கிய பங்கு வகித்தது. இது கட்சியின் நலன் மற்றும் சமத்துவத்திற்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியை எதிர்க்கும் தீர்மானங்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டங்களை வலுப்படுத்துவதற்கான சமீபத்திய சட்டமன்ற முயற்சிகளை ஆதரிப்பதிலும் மத்திய அரசை ஓனோ திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தும் தீர்மானம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.வி. பாஜகவின் நடவடிக்கைகள் குறித்து குரேஷி கவலை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எதிராக இதேபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பதற்கான எச்சரிக்கையாக குறிப்பிட்டுள்ளார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.